இந்த மாதிரி நல்ல சுவையான நெய்மீன் கருவாடு கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கருவாடுலேயே நெய்மீன் தாங்க நல்லாயிருக்கும். இந்த நெய்மீன் துண்டுகளை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடும். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 30 சின்ன வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினா தாங்க நல்லாயிருக்கும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஏன்னா பார்த்து உப்பு போடுங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வற்றி வரும்போது அந்த கருவாடு துண்டை போட்டு ஒரு வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா அருமையான கருவாடு கூட்டு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கருவாடு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப அருமையானதாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கருவாடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.